மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுடைய மாநாட்டை ஊட்டியில் 25, 26 இந்த 2 நாட்களில் அறிவித்து நடத்த போகிறார். ஆளுநர் தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமையை மீறுறாரு, மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில் மிகப்பெரிய உரிமை சம்பந்தப்பட்ட போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் வரை போய் போராடி மாநில பல்கலைக்கழகங்களில் மாநில அரசுக்குத்தான் உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத நிலைநாட்டியிருக்காங்க. இப்படியான சூழலில் ஆளுநருடைய இந்த மாநாடு எதற்கு? ஏன் ஆளுநர் தொடர்ச்சியாக கல்வித்துறையோடு சேர்ந்து முரண்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலெல்லாம் தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. ஆளுநர் அப்படிங்கிற பதவி உருவாகிற பொழுதே தமிழ்நாடு ஆளுநர் அப்படிங்கிற பதவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, மாநிலங்களுக்கு தேவையில்லை. ஆளுநர் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் அவர்களுக்கு எதிரான மாநிலங்களை மக்களை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஏஜெண்டாக உருவாக்கப்பட்ட பதவி. இன்னைக்கு மக்களாட்சி காலகட்டத்தில் அது தேவையில்லை அப்படிங்கிறத தீவிரமாகவே பேசி வந்திருக்கு. நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த சொற்றொடர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பிரபலமானது. இப்படியான காலகட்டத்தில் தான் சமீபத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் ஆளுநருக்கும் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆளுநர் மாநில அரசாங்கத்துடைய கல்வி உரிமைகளில் தலையிடுறது அப்படிங்கிறது இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அன்னைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர் தான் முதல் முறையாக மிகப்பெரிய அளவில் அத்துமீறலை ஈடுபடுறார். பாஜக மற்றும் அதிமுக இணக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியே பாஜகவால் தான் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக புரோஹித் இருந்தார். அப்போ முதல் முறையாக மாநில அரசாங்கத்துடைய எந்த விதமான பரிந்துரைகளும் இல்லாமல் மாநில அரசாங்கத்துடைய உரிமையாக இருக்கக்கூடிய அது வரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த நடைமுறைகளை மீறி நேரடியாக அவரே துணைவேந்தர்களை நியமித்தார். அப்படி நியமிக்கப்பட்ட துணைவேந்தரில் ஒருத்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த சூரப்பா. அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ரொம்ப தீவிரமாக இதை எதிர்த்துச்சு. கிட்டத்தட்ட சூரப்பா மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல துணைவேந்தர்களை ஆளுநரே நியமித்தார். இன்றைக்கி அந்த துணைவேந்தர்கள் நியமனங்கள்லாம் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு அதே புரோஹித் வேற ஒரு மாநிலத்தில் ஆளுநராக இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இது இன்னொரு பக்கம். ஆனால் ஆளுநரால் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கப்பட்ட சூரப்பா மாநில அரசாங்கத்துடைய உரிமைகளை நேரடியாகவே பல்கலைக்கழக துணைவேந்தரே மீறினார். இந்த தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான அடையாளமாக தமிழ்நாட்டுடைய தொழில்நுட்ப கல்வியுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கிறதுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றினாங்க. அப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு 1500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலுத்தணும், அண்ணா பல்கலைக்கழகம் செலுத்தணும் அப்படின்லாம் அவங்க அதுக்கு விதிமுறை கூட கொடுத்தாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பில் வரிப்பணத்தில் தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை உருவாக்கி வளர்த்தெடுத்த ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை உயர் சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஒன்றிய அரசு அபகரிக்கிறதுக்கு நீங்கள் பணமும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அன்றைக்கி அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் அது குறித்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நாங்கள் ஒரு குழுவை போடுறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தலைமையில் அவங்க ஒரு குழு போட்டாங்க. ஆனால் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட சூரப்பா என்ன பண்ணார்னா இதற்கு மாநில அரசோட எந்த பரிந்துரையும் தேவை கிடையாது அப்படின்னு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய பணம் அந்த 1500 கோடி ரூபாயை அண்ணா பல்கலைக்கழகமே கொடுக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காட்டாலும் எதிர்க்கட்சிகள் தீவிரமாக போராட்டம் நடத்துச்சு. திமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு. திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் கிண்டியில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். இப்படி ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு கல்வித்துறைக்குமான முரண்பாடும் ஆளுநர் அதில் தலையிடுறது அப்படிங்கிறதும் அதிமுக போன எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில் நேரடியாகவே தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை ஆளுநர் மூலமாக கைப்பற்றப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் ஒன்றிய அரசால். அதே காலகட்டத்தில் கொரோனாவை மையமாக வச்சு ஒன்றிய அரசாங்கம் பிரதமர் நரேந்திர மோடியே அடுத்த அத்துமீறலில் ஈடுபட்டார். அவர் என்ன பண்ணார்னா ஆளுநர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இவங்களெல்லாம் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணார். வீடியோ கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணி புதிய கல்விக் கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு சொல்லி விவாதித்தார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது, அங்கே ஒரு உயர்கல்வித்துறை இருக்குது, அதற்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அவர் தான் பல்கலைக்கழகங்களுடைய இணைவேந்தராக இருக்கிறாரு. அவர்களுடைய எந்த ஆலோசனைகளும் இல்லாமல் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி அவங்க கூட்டணியில் இருந்த அதிமுக ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட அவங்க
அன்னைக்கு வந்து இணைவேந்தர் அழைப்புலாம் இல்லாமல் நடத்தினாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை எப்படியாவது இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவுடைய RSS உடைய மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் பேசக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களின் வழியாக இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் அன்னைக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் அந்த மீட்டிங்கே வந்து நரேந்திர மோடியே நடத்தினார். ஒரு நாட்டுடைய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அமைச்சரவையை நிராகரிச்சுட்டு ஆளுநர்களோடும் துணைவேந்தர்களோடும் நேரடியாகவே விவாதித்தார். இன்னைக்கு வந்து பேசக்கூடிய தன்கர், இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர், சட்டசபைகளும் நாடாளுமன்றமும் மீறி உச்சநீதிமன்றம் தலையிடலாமா அப்படின்லாம் பேசுகிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை, மாநில அரசுகளை தொடர்ந்து புறக்கணிச்சும் இவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் வழியாக ஆட்சி நடத்துகிற குறுக்கு வழியை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறதே தன்கர் சார்ந்த பாஜக தான் அப்படிங்கிறதுக்கு அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமானது. ஏன் புதிய கல்விக் கொள்கையில் இவங்க இவ்வளவு தீவிரமாக இருக்காங்க? இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, உயர்கல்வித்துறையில் ஆய்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆய்வுகளே பிராந்திய அளவில் இப்போ இந்தியா வந்து பல்வேறு மொழி பேசக்கூடிய பல மாநிலங்கள், பல பண்பாடுகள் கொண்ட மக்களை கொண்ட நாடாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய ஒரு பண்பாடு குறித்தோ ஒரு தமிழ் வளர்ச்சி குறித்தோ இல்லை ஏதோ ஒரு வகையிலான ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படின்னாலோ அதை ஒன்றிய அரசாங்கம் தான், அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படிங்கிற வரைக்கும், அதாவது ஆரம்ப கல்வியில் ஆரம்பித்து இதில் வந்து குலக்கல்வி முறை இருக்குது, மும்மொழி கொள்கைங்கிற பேரில் இந்தி திணிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆய்வு படிப்புகள் வரைக்கும் வந்து வைதீக பாடத்திட்டத்தை திணிப்பது, அவர்கள் சார்ந்த இந்த சரஸ்வதி நாகரிகத்தை ஆய்வு செய்ய போகிறோம்னு இல்லாத ஒரு ஆய்வுக்கு நிதி ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, சமஸ்கிருத ஆய்வுக்கு தமிழை விட பல மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியான ஆய்வுகளை கொண்டு வருவதற்கான உயர்கல்வித்துறையில் இவங்களுக்கு பல அஜெண்டாக்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பல ஆய்வுகள் நடத்தப்படுது, பல்கலைக்கழக ஆய்வுகள் நடத்தப்படுது. அது எல்லாமே தமிழர்கள் நடத்தக்கூடியது, தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்திய சமூகத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குது. அப்படியான தமிழ்நாட்டுடைய வரலாற்று தொடர்பான ஆய்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு பிறகு புறக்கணிக்கப்படும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள், இன்னும் பல்வேறு மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இந்த பிராந்திய சார்பான ஆய்வுகளை முடக்குவதற்காகவே ஆய்வு அப்படிங்கிற இடம், முனைவர்பட்ட ஆய்வுகள், இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயே கொண்டு வரக்கூடிய திட்டம்லாம் இந்த பாடத்திட்டத்தில் இருக்குது. அதனால தான் ரொம்ப தீவிரமாக தமிழ்நாடு இந்த பாடத்திட்டத்தை, இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்குது. இப்படி எதிர்க்கக்கூடிய இந்த கல்விக் கொள்கையை ஏதோ ஒரு வகையில் திணிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திட்டமாகவும் இருக்குது. அதனால தான் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறத மையமாக வச்சு இவங்க இவ்வளவு எந்த எல்லைக்கும் போகிறாங்க. பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்துகிறோம், நீங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிரதமர் ஸ்ரீ ஸ்கூலில் சேர்ந்தால் தான் தருவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள்கிட்டையே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஒன்றிய அமைச்சர் பேசுகிறதும், இன்றைக்கி ஆளுநர் இந்த அளவுக்கு சட்டத்தை மீறி உச்சநீதிமன்றத்தை மீறி செல்வது, இப்படி எல்லாத்துக்குமான காரணம் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வைதீக சார்பு, வர்ணாசிரம சார்பு, குலக்கல்வி திட்ட சார்பு, இதையெல்லாம் எப்படியாவது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கல்வியும் RSS உடைய திட்டத்தின் கீழே இருக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால தான் சூரப்பா நியமனத்திலிருந்து ஆளுநர் துணைவேந்தர்கள் சந்திப்பை பிரதமர் நிகழ்த்தினதிலிருந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான முட்டுக்கட்டை தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போடுறாங்க. அதுதான் மாநில துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்கும் அப்படிங்கிற தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இன்னொரு குறுக்கு வழியை இன்னைக்கும் ஆளுநராக இருக்கக்கூடிய RN ரவி நடைமுறைப்படுத்துகிறார். அதுதான் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது. துணைவேந்தர்கள் மாநாடு மாநில அரசு சட்டமன்றத்தில் மாநில அரசுக்கே வந்து நியமிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அவசரமாக மே 25, 26 ஆகிய தேதிகளில் 2022 நடத்துகிறாங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னா ஸ்ரீதர் வேம்புவை வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சி, அதுக்கு அடுத்த வருஷம் ஜூன் மாதம் நடத்துகிறாங்க, ஜூன் 5ஆம் தேதி நடத்துகிறாங்க, அடுத்த வருஷம் மே மாதம் நடத்துகிறாங்க. இப்படி 3 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறது தான் இப்போவும் நடத்துகிறோம், நாங்கள் புதுசாக எதுவும் பண்ணலை அப்படின்னு இன்றைக்கி வந்து ஆளுநர் மாளிகை ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த துணைவேந்தர்களை மாநாடுங்கிற பேரில் ஆளுநர் சந்திக்கிறதே தமிழ்நாடு அரசு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு வேணும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு தான். இன்னும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன்லையும் மேவுடைய இறுதி வாரத்திலையும் நடத்திக்கிட்டு இருந்த இந்த ஆளுநர் RN ரவி துணைவேந்தர் மாநாட்டை இந்த ஆண்டு ஏன் ஏப்ரல்லே நடத்துகிறார்? அதுவும்
உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாகவே வந்து ஆளுநருக்கு குட்டு வச்சிருக்குது. நீங்கள் மாநில அரசுக்கு தான் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. செனட் உறுப்பினர்களை நியமிக்கிற அதிகாரம் முதற்கொண்டு மாநில அரசுக்கு தான் இருக்குது. நீக்கிற அதிகாரமும் மாநில அரசுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக சொன்ன பிறகு இன்னைக்கு இந்த துணைவேந்தர் மாநாடு நடத்துகிறாங்க. மாநில அரசுக்கு பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகம், உறுப்பினர்கள் நியமனம், துணைவேந்தர் நியமனம் எல்லாமே கொடுக்கப்பட்ட பிறகு இந்த துணைவேந்தர் மாநாடு அப்படிங்கிறது ஏன் அறிவிக்கப்படுது? அதையும் அவர் உடனே அறிவிக்கலை. தீர்ப்பு வந்த உடனே கூட அறிவிக்கலை. அவர் வந்து இந்த தீர்ப்பு வந்த பிறகும் அது குறித்து எந்த கருத்துமே சொல்லாமல் வேற சில விஷயங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. போய் ஒரு கல்லூரியில் போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறது, அப்புறம் தமிழ்நாட்டில் தலித்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவர் பாட்டுக்கு ஒரு கதைகளை சொல்கிறது, இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒன்றிய அரசாங்கத்துடைய ராஜ்யசபா தலைவராகவும் துணை குடியரசுத் தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தங்கர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக கருத்து சொன்ன பிறகு இவர் ஜெகதீஷ் தங்கரை சந்தித்து பேசுகிறாரு. 2 பேரும் சேர்ந்து இந்த துணைவேந்தர் மாநாடை திட்டமிடுறாங்க. அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் மாநில அரசாங்கத்துடைய கல்வி உரிமையை பறிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு குறுக்கு வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் இந்த துணைவேந்தர் மாநாடு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது. அது புரோஹித் நியமித்த துணைவேந்தர்கள் நியமனங்கள்லேருந்து இந்த துணைவேந்தர் மாநாடு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமையை, குறிப்பாக உயர்கல்வி இருக்கக்கூடிய ஆய்வு தளங்களை எல்லாம் கைப்பற்றுறதுக்கு ஆர்எஸ்எஸ் பல திட்டங்களை போட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தொடர்ச்சியாக நிகழக்கூடிய இந்த ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் அத்துமீறதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது இந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து பார்க்குறப்ப நமக்கே தெரியும். இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.